பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. தொடர்ச்சியா கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை. எரேமியா 30:11 நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாத வாக்கு தத்துவம் நம்ம கூட எப்படி எல்லாம் இருக்கிறாருங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் வாரத்துல பார்த்தோம், ஈசாக்கோடு தேவன் எப்படி கூட இருந்து ஆசீர்வதித்தார், எந்த வகையில் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி. 2வது வாரம் நம்ம தியானிச்சோம். போன வாரம் யாக்கோபோடு கூட கர்த்தர் எப்படி கூட இருந்து ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனோடு இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார். அந்த கூடவே இருந்து எப்படி ஆண்டவர் அந்த மனிதனையும் அந்த மனிதனை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 11:24 பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஜெபிக்கும் போதே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா கேட்பது யாருகிட்ட அப்படின்னா, உங்களையும் என்னையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கிரியேட்டர்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்மளையே உருவாக்கி இருக்கிறாருன்னா நமக்குண்டான எல்லாவற்றையும் உருவாக்கினது அவர்தான். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், கேட்டதை பெற்றுக்கொண்டேன், என் தேவன் எனக்கு தந்து விட்டார் அப்படிங்கறத நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கணும். அதுதான் ரொம்ப ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை. ஆனா இந்த நம்பிக்கை எல்லாவற்றிலும் இல்ல, தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது அந்த நம்பிக்கை உருவாகும். தேவ சித்தமே இல்லாம அனாவசியமா ஒரு சில காரியங்களை கேட்கும் போது இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் அங்கீகரிப்பது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு விண்ணப்பம் செய்கிறார். எப்படிப்பட்ட விண்ணப்பம், எதற்காக விண்ணப்பம்னு பாருங்க. யவீரு என்னும் பேருள்ள ஒரு மனிதன், வேற யாரும் அல்ல. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 41-42 நான் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இங்க யவீரு என்னும் பேருள்ள ஒரு மனிதனை பார்க்கிறோம். பிரியமான ஜனமே, எப்படி வேண்டுதல், எதுக்காக வேண்டுதல் செய்யறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடி வருகிறார். இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரா? மாம்சரீகமா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது யவீரு ஓடி வந்து தன்னுடைய 12 வயசு நிரம்பின ஒரு பிள்ளை, பெத்த பிள்ளை, மரண வேதனையில அவஸ்தைப்படுறா, உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்படுறா. இதுக்காக வேண்டுதல் செய்வதற்காகவே ஓடி வருகிறார். எப்படி வேண்டுதல் செய்யறார் அப்படின்னா, இயேசுவை பார்த்துட்டார். நேருக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பணிந்து கொண்டு, என் வீட்டுக்கு நீங்க வரணும். எதற்காக? என் பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக, என் பிள்ளையிடத்திலிருந்து வியாதியை விலக்குவதற்காக ஆண்டவரே வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பணிந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, உடனே கிளம்பி அந்த யவீரு வீட்டுக்கு கடந்து போக ஆயத்தப்படுகிறார். அப்போ நம்முடைய ஜெபம் எல்லாமே கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கிளம்பி யவீரு வீட்டுக்கு போறது ஆயத்தப்படுற வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு, இல்லையா? அப்ப நம்ம எது ஜெபித்தாலும், எல்லா காரியமா ஜெபித்தாலும் கர்த்தர் முதல்ல செவி கொடுக்கிறாருங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். 2வது, நீங்க ஜெபிக்க போகிற காரியத்தை குறிச்சு நீங்க தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி அனாவசியமா நீங்க ஜெபிக்க கூடாது. எது தேவையோ அதை குறித்து நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நம்பிக்கையோட கூட விண்ணப்பம் பண்ணோமானால், வேண்டுதல் செய்வோமானால், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அதுதான் உண்மை. அதுக்கு தேவை நம்பிக்கையான ஒரு ஜெபம். நீங்க செய்யற ஜெபம் நம்பிக்கையற்ற ஜெபமா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. நம்முடைய காரியங்களை அப்ப செவி கொடுத்து கேட்க மாட்டார். தயவு செய்து நம்பிக்கையோட கேளுங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை கொண்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக காரியங்களுக்கு உங்களை அற்புதமாக எடுத்து விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஆண்டவரே, இதோ யவீரு விண்ணப்பத்தை குறித்து நாங்க பார்த்தோமே, நம்பிக்கையோட விண்ணப்பித்தாரே, அப்படியாகவே நாங்களும் கூட இனி வரக்கூடிய நாட்களை நம்பிக்கையோட விண்ணப்பம் முன்ன நம்பிக்கையோட ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரம் உங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியா நம்பிக்கையோட விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து யவீரோடு கூட இருந்தவர் நம்ம கூடயும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless.